அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் போது கலைவாணர் நகரத்தில் இன்னும் ஒரு அரை மணி நேரம் அவங்க உட்காருங்கன்னு சொல்லும்போது நான் உட்காந்து மொபைலில் நோண்டிகிட்டு இருந்தேன். அப்போது திரு அந்தணன், வலைபேச்சில் இருக்கிற அந்தணன் அவர்கள் சொல்லிகிட்டு இருந்தார். இதே நிகழ்ச்சியை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார். இப்போ விஜய் எவ்வளோ உயரத்துக்கு போயிருக்காரு, அடுத்து அவர் தாங்கிற அளவுக்கான ஒரு பெரிய உயரத்தை அடைய போகும்போது இந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்கணும்? இந்த பெண்மணிக்கு 40 வயசு ஆகிடுச்சு, 40 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு. அவங்களாவது என்ன பண்ணியிருக்கணும்? நான் வரலப்பா, நீ போயிட்டு வா, அதனால ஒரு இமேஜே கெட்டு போயிடும்ல சொல்லியிருக்கணும். அவங்க வீட்டிலே இருந்துட்டு அவர் அனுப்பி வச்சுருந்தா நல்லா இருக்குமே. இந்த மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. அதில் ஒரு பத்திரிக்கையாளர் கூட என் கூட பேசும்போது என்ன சொன்னாருன்னா, மேட்சிங் புடவையே வாங்கி கொடுத்தா கூட அந்த புடவையை கட்டிட்டு நான் வீட்டில் இருக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு இல்லை சொல்லியிருக்கணும். இப்படி நிறைய செய்திகள் வந்துக்கிட்டே இருந்தது. உண்மையான விஷயமே என்னென்னா, திரு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நிறைய விஷயங்களை கடந்து, அரசியலுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் சந்தித்து கடந்து வந்துட்டு இருக்கும்போது கரூர் பிரச்சனையில் கூட அவருக்கு ஏற்படாத ஒரு பெரிய, கரூர் பிரச்சனையில் விமர்சனங்கள் வந்ததே தவிர அவருக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு வராத அளவுக்கு இருந்தது. இவ்வளோ பாதிப்புக்கும் காரணமான ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் இந்த பெண்மணி கலந்துக்காமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அடிமனசில் இருந்தது. பட் அதை நான் சொல்கிறதுக்காக அந்த மேடைக்கு போகல. அந்த மேடைக்கு நான் எதுக்காக போனேன், அங்கே யாரெல்லாம் பேச இருந்தேன், ஏன்னா அது என்கிட்ட ப்ரீ பிளான்டு விஷயம், என் கையில் கொடுக்கப்பட்டது. அதை பற்றி நான் அடுத்த விஷயத்தில் சொல்கிறேன். அதனால் எனக்கு இவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு பேசணுங்கிற அளவுக்கு ஒரு பெரிய லட்சியம்லாம் எனக்கு கிடையாது. குந்தவைன்னு இவங்க வீட்டிலேயே குந்த வச்சிருக்கலாம், வெளியில் வந்ததுனால பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சுங்கிறது ஒரு பெரிய ஆதங்கம், உண்மையிலேயே பெரிய ஆதங்கம், அவ்வளோதான். அதனால தான் நண்பர் சமுத்திரகனி கூட அவர் பேசும்போது, நீ யாருக்கிட்ட உன்னோட ஈகோவை காட்டுற, எதுக்காக இவ்வளோ பெரிய ஈகோ, யாரை மிரட்ட பார்க்குற நீ, எதுக்காக அப்படின்னு அவர் பேசுனது அவரும் காசு வாங்கிட்டு பேசலை. அவரும் ஒரு ஆதங்கத்தில், ஒரு அன்பின் மிகுதியில் தான் அவரை அறியாமல் பேசுகிற ஒரு விஷயமும்.